இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். சந்தலகோவியா சந்தலங்களையும் துன்புறுத்தும் தீய கேள்விகளையும் அன்பருடனே இன்பமாயேக்கும் புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். சேவானில் விழுந்த கர்த்தரை நினைத்து சீடர்கள் அடைந்த சிறைகளை சிந்தித்து மோசங்கள் என்றாலும் நேசமாயேக்கும் புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். கள்ள சகோதர கைவிடுவார்கள், சொல்லாதவைகளை சுமத்திடுவார்கள், நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள், புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும், வாளால் துண்டாக வகுக்கப்பட்டாலும், நாளெல்லாம் நரரால் நசுக்கப்பட்டாலும் புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். வருத்தங்கள் வகை வகையாகவே வரும், திருத்தங்கள் சிலரால் பொருத்தமாய் சேரும், செருக்கானவர்களால் நெருக்குதல் நேரும், புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். வக்கினிக்கு நம்மை இரையாக்கினாலும், வீந்தினங்கள் வெகுவாய் சூழ்ந்தாலும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்து புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். அமர்ந்திருந்து அவர் கர்த்தரென்றறியுங்கள், நடந்திடும் யுத்தம் நாதனுடையது, ஸ்தோத்திர பலியை நேர்த்தியாய் செலுத்தி அல்லேலூயா பாட கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். நின்றோண்டமாக நாம் சற்று நேரம் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் 7 மாதங்கள் நம்மை அழைத்து வந்தார். இந்த 2026ஆம் ஆண்டிலும் இந்த 8ஆம் மாதத்தில் அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் அழைத்து செல்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவதற்கு பலர் வந்து போகலாம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர் நம்முடைய பள்ளி காலம் வரைக்கும் நம்மை அழைத்து வந்திருப்பார்கள். ஆசிரியர்கள் நம்முடைய கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களில் நம்மை அழைத்து வந்திருப்பார்கள். நம்முடைய நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மோடு கூட வந்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்மை அழைத்து வருகிற தேவனாய், முடிவு வரைக்கும் நம்மை அழைத்து செல்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவர் ஆபிரகாமை அழைத்தவர், ஈசாக்கை அழைத்தவர், யாக்கோபை அழைத்தவர், மோசேயை அழைத்தவர், யோசுவாவை அழைத்தவர், வேதத்தில் வருகிற பரிசுத்தவான்கள் அனைவரையும் அழைத்த தேவன். அவர் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து கானானுக்குள் அழைத்து சென்றார். யோசேப்பை குழியிலிருந்து அவர் ஏதோ அங்கிருந்து தூக்கி எடுத்து அவர் எகிப்தின் அரண்மனைக்கு நேராய், அரியணைக்கு நேராய் அவர்களை ஆண்டவர் அழைத்து சென்றார். மோசே எகிப்தின் அரண்மனையில் இருந்தாலும் வனாந்திரத்துக்கு நேராய் அவனை கொண்டு போனவர். வனாந்திரத்திலிருந்து மீண்டும் தம்முடைய ஜனத்தை நடத்தக்கூடிய தலைவராக அவரை அழைத்து முட்செடியின் வழியாக அவரோடு கூட பேசி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து பயன்படுத்தினார். பேதுரு ஒரு சாதாரண மீனவனாக இருந்தவனை அழைத்து பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். அவனை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன ஆண்டவர். தேவனின் அழைப்பு உயரமானது. இன்னைக்கு ஒரு திருமண வீட்டுக்கு நம்மை அழைக்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு செல்கிறோம். எங்களை அழைத்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த தலைவர், ஒரு எம்எல்ஏவாக எம்பிஆர் போய் நம்மை அழைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம். என்னை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள், அந்த விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை பெறுகிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன், தாயின் கருவில உருவாகும் முன்னே இதோடைய கண்கள் உங்களை என்னை கண்ட அந்த தேவன் இந்த நாள் வரைக்கும், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை அவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இம்மட்டும் அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிற அந்த ஆண்டவரை உளமாற மனமாற நாம் உயர்த்துவோம். உங்கள் அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்கள் அன்பு இருந்ததால நான் கைவிடப்படலை. உங்கள் கிருபை என்னை காத்ததால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உங்கள் அன்புக்கு நிகரே இல்லை என்கிற அந்த பாடலோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. எல்லாரும் சேர்ந்து உங்க அழைப்பு, உங்க அழைப்பு ஆண்டவரே, ஜீவனோடு இருப்பது சுத்த கிருபை. உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. உங்க கிருபை, உங்க கிருபை என்ன காத்ததா வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்களில் தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் ஆமென். 7 மாதங்கள்ல நம்மை வெற்றிக்கிற சிங்கம் போல பிசாசு அழிக்க நினைத்தான். இந்த உலகம் மாமிசம் நம்மை அழிக்க நினைத்தும் கர்த்தர் நம்மோடு இருந்தாரே. கரங்களில் தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைக்க எஜமானனே. எல்லாம் சொல்லுவோம். எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைக்க எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே,
நடத்துகிறவரே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. ஆமென். கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே கிருபப்பா. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அழைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அழைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. ஆமென். 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதாரமே, அழைத்த அவரே நம்முடைய ஆதாரம், அவரே நம்முடைய ஆதரவு. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்கள் ஆதரவாய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த காரணமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, நீரப்பா நீரில்லைதான் உங்க அழைப்பு இருந்ததால அழிந்து போகவில்லை. கைவிடப்படல, உங்க வாழ்ந்து கொண்டிருப்பேன் உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ஆண்டவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய எஜமானராய் இருந்து, நம்முடைய ஆதரவாய் இருந்து, நம்முடைய ஆதாரமாய் இருந்து ஆண்டவர் நம்மை 7 மாதங்கள் நடத்தி இந்த 8ஆம் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நடத்தி வந்தது போல, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கைவிடாமல் நடத்தி வந்தது போல, இதோ அவர்களோடு கூட ஆண்டவர் இறுதி வரைக்கும் இருந்து நடத்தினது போல நம்மையும் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் நம்முடைய திட்டங்களை மாற்ற நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற காரியங்கள் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த காலை வேளையில் இந்த உலகத்து மக்கள் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் ஆண்டவர் அவைகளுக்கு மேலாக ஜெயத்தை நமக்கு தந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்த தேவன். அல்லேலூயா. யாக்கோபே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இதோ எப்ராயிமே, நான் உன்னை எப்படி இதோ விட்டு விலகுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். அவருடைய அழைத்த அழைப்பு மாறாதது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் அழைத்த அழைப்பு மாறாத அழைப்பு. ஆம், அவர் மாறாத ஆண்டவர். மாறாத ஒரு அழைப்பை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆக அதை உணர்ந்து அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர் என்ற 3வது சரணத்தை அப்படியே இணைந்து பாடுவோமா? அவருடைய அழைப்பு நம்மோடு இருந்ததினால்தான் இன்றைக்கும் நம்மை உயர்த்தி வைத்து மேன்மையான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில்
வேலையில தந்து நடத்தி வருகிறார். ஆகினால் நாங்கள் என்ன வந்தாலும் உம்மை நாங்கள் பின்தொடர்வோம், உண்மையே நாங்கள் சார்ந்திருப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்று சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மை. எந்த ஊழியத்துக்கு அவர் அழைத்திருந்தாலும் அதை நடத்தி செல்ல நம்ம தேவன் உண்மை உள்ளவர். நான் என்று சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால் இயேசுவே, உங்க அழைப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தாகசுமாத்திலும் தொடர்ந்து நேரங்களை உத்தம உண்மையுமாய் நடத்தி செல்ல போதுமானவா இருக்கிறீரே. உமக்கு நன்றி, உங்க அன்பிற்கு நன்றி, எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன்? ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? தனிமையின் பாதையில் தகப்பனும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அதனால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்திற்காக, ஆண்டவர் நம்மை வைத்த அளவற்ற அந்த அன்புக்காக எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
சோதரிக்கிறோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயமானவரே, தனிமையானவனுக்கும் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தெய்வமே, 7 மாதங்கள் எங்களோடு இருந்து 8ஆம் மாதத்தில் உடைய சுத்த கிருபையால் எங்களை கொண்டு வந்து இருக்கிறவரே நன்றி சொல்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, எங்கள் வீடு எம்மாத்திரம், நீர் மாத்திரமே எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். எங்களுடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தெசலோனிக்கேயர்ல நம்ம திரையில் பார்த்தோம், 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கிற தேவன், நம்மை அழைத்து வருகிற தேவன், நம்மை தொடர்ந்து அழைத்து செல்லுகிற அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அழைக்கிற தேவன் 1ஆம் தேதியில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர் இஸ்ரவேலரை அழைத்து வந்தார் என்றும், வனாந்திரத்தில் கைவிடாமல் அவர்களை அழைத்து வந்தார் என்றும், ஒரு நோக்கத்தோடு கூட அவர்களை அழைத்து வந்தார் என்றும், இறுதி வரையும் அவர்களை அழைத்து வந்தார் என்றும் நாம் கடந்த 1ஆம் தேதி நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இந்த காலை வேளையிலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர். நம்மை அழைக்கிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு போதுமானவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு அழைப்புகள் கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய அழைப்பு மேலானதாக, மேன்மை தங்கினதாக, சிறந்ததாக இருக்கிறது. இந்த அழைப்பை நாம் ஒருபோதும் பெரிதாக நினைக்காமல் இருந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய அழைப்பு, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர் உங்களையும் என்னையும் அவருக்கென்று அழைத்திருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்ந்த பேதுரு தன் வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதலித்து தூர போனான். அழைத்த ஆண்டவர் மீண்டும் அவனை தேடி சென்று அழைத்து அவனை ஊழியத்தில் நிலைநிறுத்தி அவனை ஒரு அப்போஸ்தலனாக தொடர்ந்து பயன்படுத்தின போது அவன் இப்படி சொல்லுகிறான், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை. நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்க நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். என்னை அழைத்த தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த தேவாலயத்தில் ஊழியம் செய்யும்படி என்னை அழைத்திருக்கிற ஆண்டவர், இங்கே நம்மிலே சிலரை இதோ அவர் மூப்பர்களாக, சிலரை டீக்கன்களாக, சிலரை ஒவ்வொரு ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களாக, ஒவ்வொரு ஊழியங்களிலும் இணைந்து ஊழியங்களை செய்யும்படியாக, இசைக்கருவிகளை வாசிக்கும்படியாக, பாடல்களை பாடும்படியாக, ஆண்டவரை ஒருமித்து உயர்த்தும்படியாக, இப்படி எல்லோரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகையால் இந்த அழைப்பை, இந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் எப்பொழுதும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறவர். நம்மை எப்பொழுதும் அவர் அழைத்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்முடைய அந்த அழைப்பு, அவருடைய அழைப்பு தொடர்ந்து நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் நம்மோடு கூட வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற தேவன். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அழைக்கிற தேவன். இந்த ஆண்டவர் அவர் நம்மை அழைத்து வருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் அழைப்பில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அழைத்த தேவன் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலவேளையிலும் எப்படி ஆண்டவர் அழைத்த தேவன் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அழைத்த தேவன் வசனத்தை, வேத வசனத்தை தந்து நம்மை அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். 2வது, அழைத்த தேவன் தம்முடைய பிரமாணங்களை தந்து, தம்முடைய கட்டளைகளை தந்து நம்மை அழைத்து செல்ல போதுமானவராய் இருக்கிறார். 3வது, அழைத்த தேவன், இதோ நம்மை அழைத்து வந்த தேவன் தம்முடைய வாக்குகளை தந்து தொடர்ந்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் இதோ நம்மை அழைத்த தேவன் அவர் தம்முடைய வேத வசனங்களை தந்து நம்மை தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் வேதபாடம் வாசிக்கேட்ட 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே இருந்து நம்மை அழைத்து வந்தாராம்? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, உலகத்தின் எல்லையிலிருந்து, உலகத்தின் எல்லையிலிருந்து நம்மை அழைத்து வந்த ஆண்டவர், என் மகனே, என் மகளே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தள்ளிவிடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 மாதங்களை முடித்து 8ஆம் மாதத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து தேவனுடைய வார்த்தை இப்படிதான் வருகிறது. நம்மை அழைத்த தேவன் சொல்கிறார், நீ என் தாசன், நீ இதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை நான் தள்ளிவிடவில்லை. இன்றைக்கு பெற்றோர்களை தள்ளிவிடுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இதோ கணவனை தள்ளிவிடுகிற மனைவியை பார்க்கிறோம், மனைவியை தள்ளிவிடுகிற கணவன்மார்களை பார்க்கிறோம். இன்றைக்கு உறவுகளை, நண்பர்களை பார்க்கிறோம். நீ வேண்டாம் என்று சொல்லி அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். ஏதோ ஒரு அழைப்போடு கூட இணைக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேண்டாம் என்று தள்ளிவிடும்போது நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் கைவிட தெரியாதவர். நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று அவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் சிலர் தன்னுடைய கோபத்தை நம்மிடத்தை காட்டும்போது சீ போ, என் முகத்து முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக, ரொம்ப ஒரு கேவலமாக, அவமானமாக நம்மை திட்டுகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்மை ஒன்றுமில்லாமல் இருந்து நம்மை வேதனைப்படுத்துகிற பல காரியங்கள் நம்மிலே இருந்தாலும் நம்மை படைத்த தேவன் நம்மை ஒருபோதும் வெறுத்து விடுவதில்லை. அல்லேலூயா. தேவன் பலத்தை தந்து அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கும் தேவ வார்த்தைக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை, ஒரு பெரிய ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்னஸை நாம் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேத வசனத்தோடு கூட நம்முடைய நெருக்கம் இருக்கும் பொழுது அழைத்து வந்த தேவன், நம்மை தொடர்ந்து அழைத்து செல்ல வல்லவராகிய தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு, தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். மற்றவருடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய செய்யலாம்,
நம்மை தளர்வடைய செய்யலாம். ஏன் இந்த வேலையை நான் செய்ய வேண்டும், ஏன் இவர்களோடு கூட நான் வாழ வேண்டும், ஏன் இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், ஏன் நான் இங்கே இருக்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்களை பிசாசு நமக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த வேத வசனம் நம்மை ஆண்டவரோடு நெருங்க செய்வது மட்டுமல்லாமல் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலம். மனித வார்த்தைகள் எப்பொழுதும் நம்மை சோர்வடைய செய்யக்கூடியது. 2 மனிதர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்க என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே மனிதர்கள் நம்ம பற்றி தவறாகத்தான் பேசுவார்கள். இது ஒரு மனித இயல்பு. அது நாம் எங்கே இருந்தாலும், நாம் எந்த சூழலில் இருந்தாலும், ஏன் நாம் ஊழியமே செய்யக்கூடிய ஆலயத்திலே நாம் விசுவாசியாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மற்றவரை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அங்கே தவறுதான் மேலானதாக இருக்கிறது, குறைவுதான் மேலானதாக இருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளைகளே, மனிதர்கள், உறவுகள், இந்த உலகம் நம்மை வார்த்தையினால் நொறுக்கலாம், நம்மை வெறுக்கலாம். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை எப்பொழுதும் நம்மோடு கூட நெருக்கமாய் இருக்கும்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பலமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த பவுல் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கடினமான சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றாலும், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்வானாலும் தாழ்வானாலும் என்று சொல்லி பல விதத்தில் ஆண்டோடைய அன்பினால, அவருடைய வார்த்தையினால நெருக்கப்பட்டு நெருக்கமாய் அவன் ஜீவியம் ஆண்டவரோடு இருந்தபடினாலே அவன் இதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலும் இந்த வேத வசனம் நமக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய ஜீவியத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது அழைத்த தேவன் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இதோ ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்நாளை அவருடைய சக்களத்தை வேதனைப்படுத்தினது போல, கண்ணீருடன் வைத்தது போல, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வரும்போது, ஆண்டவரை நோக்கி பாட நினைக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நம்மையும் இப்படியாக மனமடிவாக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் இருக்கும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை தேவன் தருவார். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், 119 சங்கீதம் 72 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த வேதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்து விட்டால், அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்கிறது எண்ண வேண்டும் என்று சொன்னால், எத்தனை நோட்டு இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம், திரும்ப எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் காணிக்கைகளை எண்ணும் பொழுது அதில் ஒரு 500 ரூபா வித்தியாசப்படுது, 1000 ரூபா வித்தியாசப்படலாம். என்ன பண்ணுவாங்க, திரும்ப அங்கே இருக்க தண்ணியை என்ன பண்ணுவாங்க, எடுத்து எண்ணுவாங்க. அல்லது எச்சியை தொட்டு எண்ணுக்கு என்ன பண்ணுவோம், நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவோம், எண்ணிகிட்டே இருப்போம். தண்ணியை தொட்டு என்ன எச்சியை தொட்டால் கரெக்டாக இருக்குதா, 10,000 ரூபா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எண்ணிக்கிட்டே இருப்போம். எத்தனை தூரம் இந்த வேதத்தை திறந்து அதை பிரித்து நான் வாசிக்கிறதுல நாம் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை தூரம் நமக்கு வாழ்வு கொடுக்கிற, நம்மை பலப்படுத்துகிற இந்த வேத வசனத்தை நாம் திறந்து அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையால் நமக்கும் இந்த வேதத்துக்கும் இடைவெளி வரவே கூடாது. அழைத்த தேவன் தம்முடைய வேத வசனத்தினாலே நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார்.
எப்படி நம்மை இந்த வேத வசனத்தை கொண்டு பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அங்கே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருக்கிறது. வேதம் அப்படி என்றால் நிறைவானது என்பதை இங்கே சத்திய வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு நெருக்கமாய் இந்த வேதம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இந்த நிறைவான இந்த வேதம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன் குறைவுகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் எதை வைத்திருக்கிறோம்? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்களைத்தான், செல்ஃபோன்களை தான் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த வேதத்தோடு கூட ஒப்பிடும் பொழுது இந்த செல்ஃபோன் தான் நமக்கு அதிக நெருக்கமாக எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செல்ஃபோன் அது நாம் சாப்பிட போனாலும் சரி, நாம் தூங்க போனாலும் சரி, நாம் குளிக்க போனாலும் சரி, நமக்கு நெருக்கமாக வைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த செல்ஃபோனில் அநேக குறைவுகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். செல்ஃபோனில் அநேக குறைபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை மாற்றிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். நமக்கு எப்படி எழுதி கொடுக்கப்பட்டதோ அப்படியே இந்த வேதம் நமக்கு மாறாததாக நிறைவானதாக இருக்கிறது. ஆனால் இந்த செல்ஃபோனோ அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அதை அப்கிரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் செல்லை அப்கிரேட் பண்ணுங்கள், அதை புதுப்பிங்க, நீங்கள் பழைய வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ நமக்கு என்ன பண்ணும், செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஆக செல்ஃபோன் கையில் இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கும், அது குறைவுடையது. ஆனால் நிறைவான இந்த வேதம் நமக்கு நெருக்கமாய் இருக்கும்போது நாம் இதோ அழைத்த தேவனுடைய வார்த்தையினால், இந்த வேதத்தினால் நாம் பலப்பட முடியும், நாம் பலப்பட முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் எப்படி சொல்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். ஆகையினால குறைவில்லாத ஒன்றை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் வேத வசனம் நிறைவானது. அழைத்த தேவன் நம்மை தொடர்ந்து அவர் பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனம் நமக்கு நெருக்கமாய், இந்த நிறைவான வேத வசனம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவர் நம்மை அழைத்து வந்து அவர் நம்மை நடத்துகிறவர். நீ என் தாசன், நீ நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிற ஆண்டவர் நம்மை அந்த வசனங்கள் வழியாய் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இதை போல வார்த்தைகள் வழியாய் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாய் அருகாமையிலே நாம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 119ஆம் சங்கீதம் 142ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய வேதம் சத்தியம். ரெண்டாவது பார்க்கிறோம், இதோ அழைத்த தேவன் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் நிறைவானது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதே வேத வார்த்தை அது சத்தியமானதாக, அது உண்மையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கற்பனை கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். உலகத்தில் அநேக புத்தகங்கள் கதையாக எழுதப்பட்டிருக்கிறது, கற்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. புராண கதைகள் நம்முடைய தேசத்தில் குறைவே இல்லை. ஆனால் இது ஒரு கதை புத்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தைகள். இது வாசிக்கிற, இதை எடுத்து பேசுகிற எல்லோரோடும் சத்தியமாய்
உண்மையாய் பேசக்கூடிய அப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகள் நிறைந்த ஒரு புத்தகமாய் இருக்கிறது. ஆகையினால் சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமாய் அது சத்தியமாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். பொய் புரட்டுகள் அவைகள் அது நிமித்தம் வரக்கூடிய அந்த தீங்குகள் நம்மை விட்டு தூர போய்விடும். இன்றைக்கு பொய் பித்தலாட்டங்கள் பொய் புரட்டுகள் அதிகமாக புரளுகிற ஒரு காலம். எளிதாக பொய் சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த வேதம் நமக்கு சத்தியமாக நெருக்கமாக இருக்கும் பொழுது நாம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆகினாலே பொய்யை ஆண்டவர் நமக்கு தூரப்படுத்துவார். எப்பொழுது ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவருக்கு பிரியமில்லாத அந்த பொய் மற்ற காரியங்கள் அது தூர போகும். நெகேமியாவின் காலத்தில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். அந்த சத்திய வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் எகிப்தில் இருந்து அவங்க புறப்பட்டு வந்தபோது வனாந்திரத்தில் கூடாரம் போட்டு அவர்கள் இருந்ததையும் கூடார பண்டிகைகள் கொண்டாடினதையும் அவங்க எடுத்து வாசித்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே போல நாம் செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் என்னுடைய தகப்பனார் அலைந்து திரிந்த சீரியா தேசத்தானாக அவன் இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நல்ல வீடு வாசல்களை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்கள் அந்த பழைய நிலையை நினைத்து பார்க்கிறார்கள். வேத வசனத்தை சத்தியத்தை அவங்க புரட்டின போது அங்கே அந்த வசனம் அதை அவர்களுக்கு உணர்த்துகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். கூடாரம் போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த கூடார பண்டிகை கொண்டாடின காரியங்களை அவங்க அந்த வேத வசனத்தை அவங்க எடுத்து வாசித்த போது அறிந்து அதன்படியே செய்தபோது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அதனால் வசனத்தை எடுத்து வாசிக்கும்போது சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா. வேதம் சத்தியமாக இருக்கிறது. அதனால் இதை எடுத்து நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிய சத்தியத்தை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆக அழைத்து வந்த தேவன் நம்மை தம்முடைய வார்த்தையால் பலப்படுத்த இந்த வேத சத்தியத்தை நாம் எப்பொழுதும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வேதம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறதா? இந்த வேத சத்தியம் நம் வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கிறதா? நம்ம வீட்டில் எல்லா ரூம்கள்லையும் கூட ஒவ்வொரு வேதாகமம் இருந்தால் அது தவறே இல்லை. நம் வீட்டில் இன்றைக்கி இருக்கிற மற்ற பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் குறைஞ்சது 10 தட்டாவது இருக்கிறது. நாம் 4 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் தலையணை 10 12 இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வீட்டில் வேதாகமம் எல்லாருக்கும் ஒரு வேதாகமாவது குறைந்தது இருக்கிறதா? நம் வேதத்தை சத்தியமாக இருக்கிற இந்த வேதத்தை எவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெருக்கமாய் வைத்திருக்கிறோம். இது என்னுடைய தட்டு, இது என்னுடைய தலையணை அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறோமே, இது என்னுடைய பைபிள் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் நாம் இதை நெருக்கமாக வைத்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் வீட்டில் ஒரு தட்டு தான் இருக்குது. எப்பா நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்ட பிறகு தான் அடுத்தல உங்கள்
அக்கா அடுத்த தான் நீ அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் இன்னைக்கு அப்படி சாப்பிடுவேன், நாளைக்கு நீங்கள் கடைசியாக சாப்பிடுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம சண்டை போடுவோம். ஒரு தட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வரிசையாக என்ன பண்ணுங்கள், மாறி மாறி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதனால் என்ன வரும்? பிரச்சனை வரும். தலையணை நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு தலையணை. எக்ஸ்ட்ரா விருந்துக்காரங்க வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? பரணியில் போட்டிருக்கிறத எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். மற்ற நேரங்களில் அப்படி தலையில் நிறையா இருந்தால் என்ன பண்ணுறோம்? தலைக்கு ஒன்று வைக்கிறோம், காலுக்கு ஒன்று வைக்கிறோம், இடுப்பில் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம். எவ்வளவு சௌரியமாக நம்ம வைக்க முடியுமோ அவ்வளோ சௌரியமாக வைக்கிறோமே. நாம் இந்த வேதம் எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம், நமக்கு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம். நம்ம வேதத்தில் இதோ பேஜிலிருந்து கடைசி பேஜ் வரைக்கும் இருக்குதா? சில இடங்கள் வீடுகளில் அந்த பழைய பைபிள், அப்போ ஞானஸ்தானத்துக்கு கொடுத்த பைபிளை அவங்க இப்போவும் என்ன பண்ணுவாங்க? வைத்து கொண்டு இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் முன்னாடி 4 பக்கம் இருக்காது, பின்னாடி 4 பக்கம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றையும் எத்தனை திருசாக நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களை வைத்திருக்கிறோம். இந்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் இருக்க வேண்டும். சிலர் வேதத்தை ஜிப் போட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? திறக்கவே மாட்டாங்க. அப்புறம் எண்ணெய் போட்டு தான் என்ன பண்ணணும்? ஜிப்பை திறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இந்த வேதம் அப்படியாக இருந்து விடக்கூடாது. அதனால் அந்த வேதம் சத்தியமானது. அதனால் தான் பக்தன் பாடுகிறான், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். அது நித்தம் விரும்புகிற ஒரு காரியமாய் நித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் இருக்க வேண்டும். அதில் ஆண்டவரே, இந்த வேத சத்தியம் என் வாழ்க்கையில் நெருக்கமாய் இருக்கும்போது அழைத்த தேவன் இந்த வசனத்தின் வழியாய் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தின் வழியாய் நம்மை பலப்படுத்துவார். எல்லாம் சேர்ந்து அதில் ஒரு சரணத்தை பாடுவோமா? நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போன் தெரிந்திடும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்போன் தெரிந்திடும். இதயமாகிலும் கர்த்தர் தெரியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயமாகிலும் கர்த்தர் தெரியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அல்லேலூயா. அழைத்த தேவன், அவர் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனம் நமக்கு வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கும்போது அது நம்மை பலப்படுத்தும். அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்க இந்த வேத சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமாய் இருக்கும் பொழுது அது நம்மை பலப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த வேதம் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நிறைவான வேதம், குறைவற்ற அந்த வேதம், சத்தியமான அந்த வேதம் இதோ நமக்கு நெருக்கமாக இருக்கும்போது அது எப்படி இருக்கிறது? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இங்கே நாம் பார்க்கிறோம், வேதமே வெளிச்சம். அழைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ இந்த வேதம் நமக்கு நிறைவாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிறது. இந்த வேதம் நமக்கு சத்தியமாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிறது. இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. இருட்டில் எல்லாமே தெரியாது, வெளிச்சத்தில் தான் எல்லாம் தெரியுங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வேதம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே நாம் வேதத்தின் ரகசியங்களை காண, உம்முடைய
வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் ஒரு மனிதன் ஒரு மனுஷி நடக்கும் பொழுது அவர்கள் அழைத்து வந்த தேவனுக்கு பாத்திரராக நடப்பதோடு அவர்கள் அது நிமித்தம் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஒரு மனிதனை, ஒரு தேவ பிள்ளையை பலப்படுத்துகிறதோ அவ்விதமாக இந்த வேதம் நிறைவான, இந்த சத்தியமான இந்த வேதம் வெளிச்சமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையெல்லாம் நீக்கிறது. நினிவே நகர மக்கள் இருளிலே இருந்தார்கள். சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிக்கும் முன்பாக அங்கே ஒரு தூதனை அனுப்பி, வேறு யாரையும் அனுப்பி நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஆனால் லோத்தை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர தூதர்களை தேவன் அனுப்பினார். ஆனால் இந்த நினிவே மக்களை இருளில் இருந்த, பாவ இருளில் அந்தகாரத்தில் இருந்த அவர்களை இதோ வசனத்தை சொல்லும்படியாக, அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார். இந்த யோனா தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த நினிவேக்கு போக வேண்டியவன். அங்கே இருக்கிற மக்கள் மோசமானவர்கள், அவர்கள் கொடூரமானவர்கள் என்று பயந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற அந்த தர்சீசை நோக்கி அவன் ஓடுகிறான். தேவன் விடவில்லை. அவனை அழைத்த தேவன் அவனை மீண்டும் அந்த அழைப்பில் உறுதிப்படுத்த அவனை மீனின் வயிற்றுக்குள்ளே அவனை போக வைத்து, மீனின் வயிற்றில் அவனை பத்திரமாய் பாதுகாத்து, மீனின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே தன்னுடைய அழைப்பை அவன் திரும்ப உறுதிப்படுத்தி அவனை நினிவேக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போகிறார். நினிவேக்கு அவன் செல்கிறான். யோனா 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சென்று நற்செய்தியை அறிவிக்கிறான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே அங்கே ராஜா முதற்கொண்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தூளிலும் சாம்பலும் இருந்து மனம் திரும்புகிறாங்க. அங்கே எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மனம் திரும்பினாலே தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் அவர்கள் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறதை, அவர் தான் சொன்ன காரியத்திலிருந்து திரும்புகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆக இருளில் இருந்த அந்த ஜனங்கள் அந்த வேத வெளிச்சத்தில் யோனா வழியாய் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதை, அவர் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை அறியாமல் இருண்ட நிலையிலே தூரமாக இருந்த அவர்கள் அந்த வேத வெளிச்சம் ஆண்டவர் அண்டை அவர்களை கொண்டு வந்தது. ஆகையினால்தான் அதன் பிறகு யோனாவே நீர் சொன்னதை செய்யவில்லையே என்று சொல்லி அவன் வேதனைப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், இதோ நீ ஒரு நாள் வந்து ஆமனுக்காக நீ வருத்தப்படுகிறாயே, இந்த நினிவேயில் இருக்கிற இந்த 1,20,000 பேருக்காக நான் பரிதபிக்க மாட்டேனோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு நெருக்கமாய், ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் அவர்கள் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அழைத்த தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னால், குறைவற்ற இந்த வேதத்தில், சத்தியமாய் இருக்கிற இந்த வேதத்தில், வெளிச்சமாய் இருக்கிற வேதத்தின் பாதையில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்று நமக்கு வரும் சவால்கள் மத்தியில் நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். 100 முறை வாசித்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது ஒரு நெருக்கடியாக வேதத்தை வாசியுங்கள். இந்த வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். ஆம், ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி தருவார். இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்ய முடியும் என்கிற அந்த நிலை இருந்தாலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு ஏற்ற ஒரு வழியை உண்டாக்குவார். கடல் கொந்தளிக்கலாம், புயல் பயங்கரமாக வீசலாம், நம்முடைய வாழ்க்கையில்
நாம் இதுவரைக்கும் காணாத பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் சந்திக்கலாம். தேவன் பேசுவதை கேட்க அந்த நேரத்தில் இதோ அழைத்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை பலப்படுத்துவார். நாம் 2ஆம் வேதபாடம் வாசிக்கிட்ட மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த யவீரு தன்னுடைய மகள் சுகரமாக இருக்கும்போது ஆண்டவரை வந்து அழைக்கிறான். ஆண்டவரை அழைத்து கொண்டு அவன் போகிற வழியிலேயே அவன் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து சொல்கிறான், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், என்ன பண்ண, உன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்ன உடனே மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அங்கே யவீரு கேட்டானோ இல்லையோ, யவீரு அந்த வார்த்தையில் என்ன ரியாக்ஷன் கொடுத்தானோ நமக்கு தெரியாது. இதோ கூட்டமாக வந்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜெபாலே தலைவனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மரணமே நேரிடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு வருகிறது, என் மகனே, என் மகளே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு. உன்னை அழைத்து கொண்டு வருகிற தேவன், உன்னை அழைத்த தேவனாகிய நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையினாலே நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதியாக தான் இருப்பதை ஆண்டவர் அங்கே அவர் அறிந்தவராய் அவரை பார்த்து சொல்கிறார். நடந்த காரியம் தெரியும். வீட்டுக்குள்ளே கடந்து சென்று அந்த யவீரின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். தேவ வார்த்தை மட்டும்தான் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துயரத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அது அவர்களை ஆறுதல் படுத்தாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இருக்கிறார், அவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவர் இந்த வேளையில் உனக்கு தேவையானகளை, உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் உண்மையாக சொல்லும் பொழுது அது உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். அதனால் தேவ வார்த்தை மட்டுமே நம்மை பலப்படுத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்த தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்த இந்த தேவ வார்த்தையை, இந்த வேத சத்தியத்தை, இந்த வேதம் நிறைவான இந்த வேதத்தை, வெளிச்சமாக இருக்கிற இந்த வேதத்தை நம் வாழ்க்கையில் அருகாமல் வைத்துக்கொள்வோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சபை வாழ்க்கையில், நம்முடைய ஊழிய வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தொழிலில் நாம் எதிர்கொள்கிற எல்லா சவால்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அருகாமையில் எப்பொழுதும் நாம் வைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஜெயம் எடுக்க, ஆண்டவர் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தலைவணங்குவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியவர், அழைத்த தேவன். அவர் உண்மையுள்ளவர், அவர் அழைத்து கொண்டு வருகிறவர். பூமியின் எல்லைகளிலிருந்து, கடையாந்தரங்களிலிருந்து, இந்த உலகத்தின் கடைகோடியிலிருந்து உங்களையும் என்னையும் அழைத்து வந்த தேவன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்கவில்லை. யாரோ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை வெறுக்கவில்லை. உங்கள் அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. கர்த்தருடைய அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆக மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செய்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்த அந்த அழைப்பும் அந்த தெரிந்து கொள்ளுதலும், அதை நிறைவேற்ற, அதை கடைபிடிக்க, அதை உறுதியாய் பிடிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த பாடலில் இந்த 2ஆம் சரணத்தை பாடி நம்மை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? மனிதர்கள் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. ஆண்டவர் எல்லாருக்கும் தந்திருக்க அந்த அழைப்பை உணர்ந்து நம்முடைய பணியை அவருக்கு நெருக்கமாய், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பலமாய் செய்ய ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு உதவி செய்வார். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு
அது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.